டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விதமான ஸ்லைம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்லைம் வந்து 5 ரியாலுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப்புக்கு ஷாப்பிங் போனப்ப நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்லைமை நான் ஃபர்ஸ்ட் கையில எடுத்து பார்க்கும்போது இது வந்து ரெசன் ஆர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்க்கறதுக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து நான் வாங்கினது கிடையாது. இதோட பிராண்ட் வந்து புக்கி, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் கிளே அப்படின்னு எழுதியிருக்கு. சாதாரணமாக நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிஸ்போசபிள் கப் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ரெண்டாவதாக நம்ம வாங்கியிருக்கிற ஸ்லைமை பார்க்கலாம். இது வந்து லைட் பிங்க் கலரில் ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஸ்லைம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஒன்று இருக்குது. இதுவுமே வந்து புக்கி தான், கிறிஸ்டல் கிளேன்னு போட்டிருக்கு. 5 ரியாலுக்கு தான் இதையும் வாங்கினேன். நார்மலாக நம்ம வாங்குகிற ஸ்லைமில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சர்ப்ரைஸ் டாய் இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் பீட்ஸோ இல்லைனா ஏதாவது கீ செயின் மாதிரியோ இல்லைனா வேறு ஏதாவது பாம்பாம் மாதிரியோ இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லைங்க, தனியாகவே மேல் பக்கம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் தான் வந்து அந்த டாய் இருக்குது. மேலே இருக்கிற இந்த பாக்ஸும் இந்த ஸ்லைம் இருக்கிற பாக்ஸும் வந்து ஒன்றோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி செல்லோட்டே போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற பீட்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது உள்ளே இருக்கிற பீட்ஸை வந்து நான் பீட்ஸ்ன்னு நினைக்கல, ஓர்பீஸ்ன்னு நினச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல இந்த ஸ்லைமை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இல்லை வேறு எந்த விதமான செல்லோ டேப் இந்த மாதிரி எதுவுமே ஒட்டலை, அப்படியே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஸ்லைமையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைமோட டெக்ஸ்சர் வந்து நார்மலாக நம்ம வாங்குகிற ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற அந்த கிளியர் ஸ்லைமை வந்து நான் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து அந்த ஃப்ளவர்ஸும் சேர்த்தே வந்து கையில் அப்படியே வந்துடுச்சு. இப்போது இதை ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸை நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லைமை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைமை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், சூப்பராக இருக்குது. நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கையில் வச்சு விளையாடுறதுக்கு, மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சீக்வன்ஸை பார்த்தா எல்லாமே ஒரே ஈவனாக இல்லை. சிலது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருந்தது, சிலது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்துச்சு, சிலது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. அது மாதிரி ரொம்பவே மிக்ஸ் பண்ணி சீக்வன்ஸை வந்து இதில் கலந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் வந்து இந்த கிளியராக இருக்கிற ஸ்லைம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்போவுமே கலர் ஆட் பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது ஃபுட் கலர் மாதிரி ஆட் பண்ணுவோம், காஸ்மெட்டிக் திங்ஸோ இல்லை வேறு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன், கோல்ட் ஃப்ளேக்ஸ். இந்த ஃப்ளேக்ஸை வந்து இந்த கிளியராக இருக்கிற ஸ்லைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மீதி இருக்கிற ஸ்லைமை நம்ம அந்த ஸ்லைம் வாங்கும்போது அதை ஓப்பன் பண்ணோம்ல, அந்த மூடியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுக்குள்ள இந்த ஸ்லைமில் கோல்ட் ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப டெலிகேட்டாக இருந்துச்சு. இப்போது தேவையான அளவுக்கு இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் எடுத்து இந்த கிளியராக இருக்கிற ஸ்லைமில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலோ, இல்லை கோல்டன் கலரில் நெயில் பாலிஷ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலோ இந்த ஸ்லைம் வந்து டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். பட் இது மாதிரி நம்ம கோல்ட் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கும் போது இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகலை. இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் மட்டும் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஸ்லைமில் அங்கங்கே கோல்ட் ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பபிள்ஸ் வந்தது, அதையுமே உடச்சி விட்டாச்சு. இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்டல் கிளியரான அந்த ஸ்லைமோட கலர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன இடங்களில் துகள் மாதிரி இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸோ இல்லை சில்வர் ஃப்ளேக்ஸோ இல்லை காப்பர் ஃப்ளேக்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளியர் ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கிளியர் ஸ்லைமை வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இருந்த அதே பாக்ஸில் வச்சுட்டேன். இந்த ஸ்லைமை வந்து நான் தனியாக தான் வச்சுருக்க போகிறேன், ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணலை. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி இருக்கிற இன்னொரு ஸ்லைம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு டாய் இருந்துச்சுல, அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்காக மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாயை வெளில எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரியான ஒரு டாய். இது நல்லா ஸ்மைலி ஃபேஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த டால் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இது ஆடுறது பார்க்குறதுக்கு வந்து நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டாலை வந்து நம்ம எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து அதோட கால் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா காரில் கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை ஷோகேஸில் வைக்கிறதுனா கூட நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த டால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த டால் எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லைம் இருக்கிற இந்த கண்டெய்னரை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற ஸ்லைமை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம்.
இதில் வந்து நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஸ்டார் மாதிரி, டைமண்ட் ஷேப் மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. இப்போது இந்த மொத்த ஸ்லைமையும் எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய பீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பீட்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு அதில் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் பீட்ஸோடு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி நல்ல சவுண்ட் வரும். நான் வந்து இந்த பீட்ஸை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக பிரேஸ்லெட்லேயோ அல்லது மாலை மாதிரியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த பீட்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹோம்மேடாக ஜுவல்லரி பண்ணுறதுல விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த பீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இயர்ரிங்கோ இல்லை பிரேஸ்லெட்டோ இல்லைனா ஏதாவது மாலை மாதிரியோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது மீதி இருக்கிற எல்லா பீட்ஸையும் இந்த மாதிரி நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸ் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. இதை வாட்டருக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஆர்பிஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைம் வாங்கும்போது ஆர்பிஸ் ஸ்லைம் நினச்சி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வெளியில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து பீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இந்த பீட்ஸ் எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைமுமே சேம் டெக்ஸ்சரில் தாங்க இருக்குது. இந்த ஸ்லைமில் மல்டி கலர் சீக்வன்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலோ அல்லது உங்களோட கிராஃப்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலோ இந்த ஸ்லைம்லேருந்து நீங்கள் இந்த சீக்வன்ஸை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது இந்த பிங்க் கலர் ஸ்லைம்லேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இதுலேயுமே வந்து கோல்ட் ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி அந்த கிளியர் ஸ்லைமில் கோல்ட் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் கொஞ்ச நாளாகவே என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனி வந்து வர்ற நாட்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நான் வந்து ஆடியன்ஸ் போலில் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால நம்ம சேனலில் வந்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் 9th ஏப்ரல் 9th வரைக்கும் கிவ்அவே காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த கிவ்அவேக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மார்ச் 9th ஏப்ரல் 9th வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மார்ச் 9th to ஏப்ரல் 9th வரைக்கும் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த கமெண்ட் வந்து அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்த விதமான ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு சென்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்லேயே நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான். மார்ச் 9th ஏப்ரல் 9th வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணி அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்கலேருந்து நம்ம லக்கி வினர்ஸை செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.